பணம் அப்படிங்கிறதுக்கும் மைண்ட் செட் அப்படிங்கிறதுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு நம்மளே. இங்கே வந்து 3 விதமான மைண்ட் செட் இருக்குது. புவர் மைண்ட் செட், மிடில் கிளாஸ் மைண்ட் செட், ரிச் மைண்ட் செட்னு சொல்லிட்டு 3 மைண்ட் செட் இருக்குது. இந்த புவர் மைண்ட் செட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா, அவங்க பணம் வரணும்னு யோசிக்கிறதே, அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறதே, ஐயோ இந்த மாதம் இந்த பில்லை கட்டணுமே, இந்த கடனை கட்டணுமே, அதுக்கு இவ்வளோ பணம் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பணத்தை சம்பாதிப்பாங்க. மிடில் கிளாஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கணும், நம்ம இதெல்லாம் அடையணும், ஸோ ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த ரிச் மைண்ட் செட் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிக மிக முக்கியமானது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போவுமே பணம் சம்பாதிக்கிறதே இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது தான். அவங்ககிட்ட ஒரு பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு இன்னும் பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. நம்மளே அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமேல் தான் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசிங்க, உங்கள்கிட்ட புவர் மைண்ட் செட்டா, மிடில் கிளாஸ் மைண்ட் செட் ரிச் மைண்ட் செட்டான்னு சொல்லிட்டு. ரிச் மைண்ட் செட் மட்டும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர வர சேர்த்து மறுபடியும் பணத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் நம்மளே. வாழ்த்துக்கள்.